இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு மின்சார கட்டணம் அதிரடியாக குறைய உள்ளது. இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டி குறைப்பால் உற்பத்தி செலவு குறைந்து பயனாளர்களுக்கு நேரடியாக அதன் பலன் கிடைக்கும். மின்சார கட்டணம் குறையப் போகிறது என்ற நல்ல செய்தி தற்பொழுது வந்துள்ளது. ஜிஎஸ்டி விகிதத்தில் சமீபத்தில் செய்யப்பட்ட மாற்றம் காரணமாக ஒரு யூனிட் மின்சாரத்தின் விலை சுமார் 10 முதல் 14 பைசா வரை குறையக்கூடும் என்று நிபுணர்கள் கணிக்கின்றனர். உற்பத்தி நிறுவனங்களுக்கு செலவு குறையும் நிலையில் பயனாளர்களுக்கு நேரடியாக இதன் பலன் கிடைக்க இருக்கிறது. ஜிஎஸ்டி மாற்றம் மூலம் புதுமை ஆற்றல் உபகரணங்களுக்கான வரி 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பிளான்ட் கட்டுமானம், பொறியியல், வாங்குதல் போன்ற செலவுகள் 13.8% 8.9% குறையும். இதன் விளைவாக புதுமை ஆற்றல் திட்டங்களின் மின்சார விலைகள் 4-5% குறையும். அதாவது ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு சுமார் 11 முதல் 14 பைசா வரை சேமிப்பு ஏற்பட இருக்கிறது. இதனால் மின்சார விநியோக நிறுவனங்களின் தேவையும் அதிகரிக்கும். மேலும் திறந்த அணுகல் முறையில் கார்ப்பரேட் வாடிக்கையாளர்களுக்கும் மலிவு விலையில் பசுமை மின்சாரத்தை பயன்படுத்த முன்வருவார்கள். உற்பத்தி நிறுவனங்களின் முதலீட்டு திறனும் உயரும். இருப்பினும் உற்பத்தியாளருக்கு ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் குறைவு காரணமாக சில சவால்களும் உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் புதிய திட்டங்களின் மொத்த செலவு 4-7% குறையும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். டெவலப்பர்களின் லாப வீதமும் 100 முதல் 200 அடிப்படை புள்ளிகளாக உயரும். இதனால் நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தியில் 73% பங்கு வகிக்கும் நிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்திக்கும் நல்ல தாக்கம் ஏற்படும். குறிப்பாக நிலக்கரிக்கு ஜிஎஸ்டி விகிதம் 5% 18% உயர்த்தப்பட்டாலும் டன்னுக்கு 400 ரூபாயாக இருந்த செஸ் நீக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிலக்கரி மின் உற்பத்தி செலவு ஒரு யூனிட்டுக்கு 10 பைசாவுக்கு மேல் குறைய வாய்ப்பு உள்ளது. இதன் தரத்தை பொறுத்து விலை குறையும் அளவு மாறுபடும். மொத்தத்தில் டிஸ்காம் நிறுவனங்களின் நிதிச்சுமை குறையும் நிலையில் மக்கள் மலிவு மின்சாரத்தின் பயனை அனுபவிக்க முடியும். எனினும் இதற்கான முடிவு வரும் வரை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.